தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் வெளிநாட்டு பணத்தை வாரி இறைத்து அரசுக்கு எதிரான போராட்டங்களை தூண்டி வருகின்றன அப்படின்னு உளவுத்துறை அரசுக்கு பிரதமருக்கு ஒரு அறிக்கை சமர்ப்பித்ததற்காக செய்திகள் வந்திருக்குது. அந்த அறிக்கையில் இருக்கக்கூடியது உண்மை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை, ரொம்ப ஒரு அபத்தமான ஒரு அறிக்கை. அந்த அறிக்கை உண்மையிலே கொடுத்தாங்களா, யார்கிட்ட கொடுத்தாங்க, உள்துறை அமைச்சர்கிட்ட கொடுத்தாங்களா, பிரதமர்கிட்ட கொடுத்தாங்களா, அது எந்த விதமான தகவலும் கிடையாது. ஏதோ ஒரு பிரஸ்ல ஒரு ரிப்போர்ட் லீக் ஆயிருக்கு. அந்த ரிப்போர்ட் இப்படி சொல்லுன்னு சொல்லி இன்றைய தமிழ் நாளிதழ் ஒன்றில் பிரதமரிடம் மத்திய உளவுத்துறை அந்த அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறது. மீடியா ரிப்போர்ட்ஸ் வச்சு தான் நம்ம சொல்றோம். ஆனால் என்னன்னா, இது ஏன் இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இந்த ரிப்போர்ட் ரொம்ப நாள் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. இதை இப்போ வெளியிடக்கூடிய அவசியம் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ரெண்டாவது, அதில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் நம்ம பார்க்கணும். இது எல்லாமே சுற்றுச்சூழல் சம்பந்தமான விஷயங்களை தான் கூட்டிட்டு காமிச்சிருக்காங்க. உதாரணமாக கோல் ஃபீல்ட்ஸ், நிலக்கரி சுரங்கங்கள், நதிநீர் இணைப்பு, அணு மின் நிலையங்கள், அனல் மின் நிலையங்கள், இது எல்லாத்துக்கும் எதிராக தான் போராடுறதா அவங்க சொல்றாங்க. இது என்ன காமிக்குதுன்னா, சென்ற காங்கிரஸ் யூபி அரசாங்கம் நிறுத்தி வைத்திருந்த அனைத்து கிளியரன்ஸையும் கொடுக்க போறாங்க. இன்னும் ஒரு மாதம் 2 மாதம். ஏற்கனவே ஒரு சுற்றுச்சூழல் அமைச்சர் சொல்லிட்டார், நாங்கள் எல்லா ஃபாஸ்ட் ட்ராக் கிளியரன்ஸில் போயிடுவோம்னு சொல்லிட்டார். அப்போ அந்த மக்கள் எதிராக போராடாமல் இருக்கணும் அப்படின்னு பயமுறுத்துறதுக்காக தான் அந்த விஷயத்தை செய்கிறாங்க. எல்லாத்தையும் முக்கியமான விஷயம், இந்தியாவும் ரஷ்யாவும் வருகின்ற ஜூலை முதல் வாரத்தில் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ள போகிறார்கள். கூடங்குளத்தில் 3-4 அணுகுகள் அமைப்பதற்கான ஒப்பந்தம் கையெழுத்திட போறாங்க. இதெல்லாம் மக்கள் எதிர்த்திடக்கூடாது. மக்கள் எப்பவுமே எப்போ நீங்கள் பர்சனலாக டார்கெட் பண்ணுவீங்க அப்படின்னா, மக்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு எப்போ உங்களால் பதில் சொல்ல முடியலையோ அப்போதான் பணம் வாங்கிட்டாங்க. வெளிநாட்டிலேருந்து பணம் காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் வருவதாக தான் டெல்லி உயர்நீதிமன்றமே சொல்லியிருக்காங்க. வேற எந்த பார்ட்டிக்கும் பெருசாக ஃபண்ட்ஸ் வரல, காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் ஃபாரின் ஃபண்டட் பார்ட்டிஸ்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இது நிச்சயமாக ஒரு மக்கள் விரோதமாக, மக்களை போராடாமல், மக்களை கேள்வி கேட்காமல் வைப்பதற்கான ஒரு ரிப்போர்ட்டா தான் பார்க்க முடியும். நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது இதை 2 விதமா பார்க்கலாம். எல்லா என்ஜிஓக்களும் இந்த மாதிரி இயங்குகின்றனவா? அந்த மாதிரி இல்லை. எல்லா என்ஜிஓஸ் மேலேயும் பிரச்சனை இல்லை. ஆனால் சில என்ஜிஓஸ் இந்த மாதிரியான ஒரு இதோட இன்டென்ஷனோட இயங்குறாங்களான்னா இருக்குங்கிறதும் நம்ம எல்லா என்ஜிஓஸும் இந்த மாதிரி போராடுறதுக்கு வராங்களா அப்படிங்கிறதும் ஒரு கேள்விதான். என்ஜிஓஸ்ல போராட வருகின்ற என்ஜிஓஸ், இப்போ வராத என்ஜிஓஸ் இருக்கு. ஸோ அதையும் 2 விதமாக பிரிச்சு பார்க்கணும். போராட வருகின்ற என்ஜிஓஸ்ல ஃபண்ட் வாங்குற என்ஜிஓஸ், வாங்காத என்ஜிஓஸ்னு 2 இருக்குன்னு நீங்க சொல்றீங்கன்னு புரிஞ்சுக்கலாமா? ஆமா, அப்படித்தான். அதாவது மக்கள் போராட்டம்ங்கிறத ஒரு ஃப்ரண்டா வச்சுட்டு அதன் பின்னால வேற முன்னெடுப்புகளை செய்வதுங்கிறதையும் நம்ம கவனத்தில் கொள்ளணும். ஏன்னா அது நேஷனல் செக்யூரிட்டி சம்பந்தப்பட்டது. அப்போ இந்த ரிப்போர்ட்டை ஒரு பயாஸ்டு எதிர் சைட்லேருந்து பார்க்கணுங்கிறது இல்லை. அதில் என்ன விஷயங்கள் இருக்குது, அதில் நமக்கு தேவையான, நம்ம கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, நீக்க வேண்டிய விஷயங்கள் என்னங்கிற மாதிரி பார்க்கலாம். இந்த ரிப்போர்ட் இப்போ புதுசாக செஞ்சதில்லை. ஏற்கனவே நர்மதா பச்சாவ் ஆந்தோலன் அந்த சமயத்திலையும் இந்த மாதிரி ஐபி ரிப்போர்ட்டுகள் வந்தது. அதுக்கப்புறம் தொடர்ந்து பல தடவை இந்த மாதிரி ஐபி ரிப்போர்ட்ஸ் கவர்மெண்ட்டை கொடுத்துட்டே இருக்காங்க. ஆனால் யூபிஏ கவர்மெண்ட் ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் வரும்போது அதன் மீது ஏன் ஆக்ட் பண்ணலைன்னு நேற்று கூட ஒரு இதில் சொன்னார், உதயகுமார் சொன்னார், ஏன் என் மேலே குற்றம் இருந்தால் ஏன் ஆக்ஷன் எடுக்கக்கூடாது? இதில் அரசியல் சம்மந்தப்பட்டிருக்கிறது. நேரடியாக உதயகுமார் மேலே ஏகப்பட்ட கேசஸ் இருக்குது இப்போ கூட. ஆனால் அரெஸ்ட்டுங்கிறது நடக்கலை. ஏன் நடக்கலைங்கும் போது மத்தியில் ஒரு அரசும் மாநிலத்தில் ஒரு அரசும் இருக்கும்போது இவர்கள் பொலிட்டிக்கல் பான் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான என்ஜிஓஸ், அவங்களால நடைபெறுகிற மக்கள் இயக்கம், இது எல்லாமே ஒரு பொலிட்டிக்கல் கெயினுக்காக நடக்கும்போது அந்த இடத்தில் அவர்கள் பான் மாதிரி ஆக்கப்படுகிறார்கள். அப்போ 2 பக்கமும் ஒரே கவர்மெண்ட் இருந்தால் ஒருவேளை ஆக்ஷன் எடுக்கலாம். வேற வேற கவர்மெண்ட், வேற இன்டென்ஷன்ஸ், ஒருத்தருக்கு ஒருத்தர் பவர் பிளேஸ் நடக்கும்போது இந்த இடத்துல இந்த பிரச்சனை பெரிய அளவில் நடக்குது. நமக்கு முக்கியமான இந்த என்ஜிஓஸ் என்ன பண்றாங்கிற பிரச்சனையிலேருந்து நம்ம விலகி போயிடுறோங்கிறத தான் நான் பார்க்குறேன். அவங்க சொன்னதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது அதானிகளும் அம்பானிகளும் 2 அரசாங்கத்தையும் நடத்திட்டு இருக்க ஒரு காலகட்டத்தில் இவங்க இந்த குற்றச்சாட்டை சொல்றதுக்கு தகுதி இருக்கான்னு நம்ம பார்க்கணும். நிச்சயமாக மக்கள் போராட்டம் பெரிய லெவலில் என்ஜிஓவோட பங்களிப்பு கிடையாது, நிச்சயமாக கிடையாது. இப்போ கூடங்குளம் போராட்டத்தில் நாங்கள் முழுமையாக ஈடுபட்டிருந்தோம். அதில் எந்த விதமான என்ஜிஓக்களுடைய பேக்கிங் கிடையாது. மக்கள் கேள்வி கேட்குறாங்க. எந்த அரசு மக்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லும்? லயபிலிட்டி என்னாச்சு, கூடங்குளத்தில் இழப்பீடு சட்டம் என்னாச்சு, கூடங்குளம் கழிவுகள் என்ன பண்ண போறீங்க, பாதுகாப்பு ஒத்திகை என்னாச்சு, இந்த மாதிரி கேட்குற கேள்வி எதுவுமே பதில் சொல்லல அரசு. அப்போ என்ன பண்றாங்க? பணம் வாங்குறீங்க. வெளிநாட்டுல எதுக்கு பணம் தர்றாங்க? அவங்க எதுக்கு பணம் தர? ஒரு கூடங்குளம் அணுகுலை வந்துச்சுன்னா இந்தியா அப்படியே வல்லரசாகி பாலாறும் தேனாரும் ஓடிடுமான்னு கிடையவே கிடையாது. மக்களை அச்சுறுத்துவதற்காக, மக்களை பயமுறுத்துவதற்காக இனிமே வாழ்க்கையில இனிமே மக்கள் போராட்டத்தை பத்தி நினைக்கவே கூடாது, போராட்டம் வடிவமே மக்கள் மனசுல வரக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள் செய்யறாங்க. வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய தனி மனிதர்கள் கொடுக்கக்கூடிய நன்கொடையையும் அங்க இருக்கக்கூடிய அரசுகளிடமிருந்து பெறக்கூடிய நன்கொடையையும் ஒரே மாதிரி பார்க்க முடியுமா? அங்க தனிநபர்களிடத்திலிருந்து வசூலித்து வரக்கூடிய நன்கொடையை சில என்ஜிஓக்கள் இங்க பயன்படுத்துறாங்கன்னா அது இந்த மாதிரி போராட்டத்துக்காக
போராட்டத்துக்கு ஆதரவாக அரசுக்கு எதிராக கொடுக்கப்பட்ட நன்கொடைகள் அப்படின்னு பார்க்க முடியுமா? தனிநபர் அந்த வெளிநாட்டிலேருந்து கொடுக்குற தனிநபருக்கு அந்த நிதி எப்படி வந்ததுங்கிற அந்த இதெல்லாம் நம்ம பின்னணி பார்க்குறோமா? தனிநபர் கொடுத்தான்னு சொல்கிறோம், அவருக்கு அந்த நிதி எங்கே இருந்தது? இதே இது ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு வெளிநாட்டிலிருந்து ஃபண்டு வரும்போது இதே கொஷின் வந்தது, தனிநபர்கள் கொடுத்தாங்கன்னு. தனிநபருக்கு ஏது கொடுத்தாங்கங்கும் போது அவங்க அந்த இடத்துல அந்த நாட்டில் ரொம்ப மீனியல் ஜாப் பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு அந்த ஃபண்டு ரைஸ் பண்ண முடியாது, அவன் வேற யார்கிட்டயோ கலெக்ட் பண்ணி. ஆக இந்த மாதிரியான ட்ரெயில் பிடிச்சி போகணும்னா நம்ம அந்த இடத்துல அந்த பின்னணி வந்து பெரிய கேள்விக்குறியாகிறது. ரெண்டாவது, இந்த மாதிரியான என்ஜிஓஸ் என்ன மாதிரி வேலைகள் பண்ணுறாங்க? இப்போ வந்து இந்த வெப்பன் எடுத்து பெரிய ஆயுதம் ஏந்தி போராட்டங்கள்லாம் நடைபெறல. ஒரு நாட்டின் பாலிசி மேக்கிங்கில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம், ஒரு நாட்டின் கல்வித்துறையை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம், யூத்தை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். ஆனால் இந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்கிற எந்தெந்த இதெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா எனர்ஜி சஃபிஷியன்ட், எனர்ஜி ரிலேட்டட் இதெல்லாம் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு. அப்போ இந்தியா வந்து எனர்ஜி சஃபிஷியண்ட்டாக ஆகக்கூடாதுங்கிற இன்டென்ஷன் வல்லரசுகளுக்கு இருக்கா இல்லையாங்கிற கேள்வியை நம்ம எடுக்கணும். இருக்குங்கிறது தான் உண்மை. அப்போ அதையும் வச்சு தான் நம்ம வந்து இதை ஒரு பார்க்கணுங்கிறது தான். சர்வதேச அரசியலுக்குள்ள சிக்கி இருக்கக்கூடிய ஒரு பான் என்ஜிஓஸ் அப்படின்னு அவங்க சொல்ற மாதிரி என்ஜிஓக்கள் தவறு செய்யல, என்ஜிஓக்கள் தப்பு பண்ணலாம் யாருமே சொல்ல. தவறு செய்கின்ற என்ஜிஓக்கள் மீது நிச்சயமாக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதில் எந்த ஒரு மாற்றுக்கிறதும் கிடையாது. ஆனால் உதயகுமார் கேட்ட கேள்விதான், எதுக்கு ஆக்ஷன் பண்ணுறீங்க? 3 வருஷமா ஃபாரின் ஃபண்ட் வருது ஃபாரின் ஃபண்ட் வருது சொல்லிட்டு இருக்கீங்களே, எங்கே வந்துச்சு? இன்னைக்கும் எப்படி வந்துச்சு? எங்கேருந்து வந்துச்சு? யார் கொடுத்தா? எதுக்காக கொடுத்தா? எந்த விதமான இவங்க கையில் எல்லா மினிஸ்ட்ரி வச்சிருக்காங்க. நீங்கள் வந்து ஏபிஐ, சிபிஐ, டிபிஐ, ஐபிஐ, ரான் எவ்வளோ ஏஜென்சிஸ் வச்சிருக்காங்க. நீங்கள் வந்து இங்கிலீஷில் இருக்க அவ்வளோ ஆல்பபெட்ஸ்லையும் வந்து ஏஜென்சி வச்சிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து கண்டுபிடிங்க, தப்பு பண்ணால் நடவடிக்கை எடுங்க, யார் வேணும். ஆனால் இந்த மாதிரி ஒரு அச்சுறுத்தலான ஒரு விஷயங்களை செஞ்சுக்கிட்டு மக்கள் மனசில் ஒரு பயத்தை விதைக்கின்ற விஷயமாக வந்து நிச்சயமாக வந்து பண்ணக்கூடாதுன்னு நம்ம வந்து நினைக்கிறோம். நீங்க வந்து வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய பணத்துக்கு அழுத்தம் கொடுக்குறீங்க, அவர் வந்து இந்த அறிக்கைகள் மூலமாக மக்களை போராட விடாமல் செய்வதற்கான அச்சுறுத்தல் அப்படின்னு அதில் அவர் அழுத்தம் கொடுக்குறாரு. அந்த அச்சுறுத்தல் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதற்காகத்தான் இது வந்து அவ்வப்போது வருது அப்படின்றத நீங்க எப்படி பாக்குறீங்க? வெளிநாட்டில இருந்து கோடிக்கணக்கில் டாலர் கணக்கில் நிதி வாங்கித்தான் இங்க மக்கள் இயக்கங்களை நடத்தணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா? இல்ல, அதுக்கும் இதுக்கும் தான் சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாரு. சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு அது எப்படி சம்பந்தம் இருக்குங்கிறது தான் ஐபி ரிப்போர்ட். ஆக்ஷன் எடுங்க. நான் தான் சொல்றேன், நீங்க யாருக்கு சம்பந்தம் இருக்கோ, யார் மேல குற்றச்சாட்டு வைக்கிறீங்களோ ஆக்ஷன் எடுங்க. யாரும் வேண்டாம்னு சொல்லவே இல்லையே, ஏன் பயமுடுத்துறீங்க? 3 வருஷமா அந்த புலி வருது ஏன் சொல்றீங்க? உண்மையிலே தப்பு பண்ணிருந்தா அது ஆக்ஷன் எடுங்க, யார் வேண்டாம்னு சொன்னா? அதாவது 2 விஷயங்கள் இதுல பார்க்கணும். மக்கள் போராட்டம்னு கொண்டு வரும்போது அந்த இடத்துல அந்த வெல்ஃபேர் இதைத்தான் அவங்க முன்வைக்கிறாங்க. அப்போ அது நியாயமான கேள்விகள். ஆனா அதன் பின்னணியில இந்த மாதிரியான எனர்ஜி சஃபிஷியன்ட் நம்மளுடைய ப்ராஜெக்ட்ஸை பூரா வந்து ஸ்டால் பண்ணுகிற ஒரு இன்டென்ஷன் இருக்கு. அதை எப்படி நெகட்டிவாக தான் எடுக்கணுங்கிறது இல்லை, அதை பாசிட்டிவ் வழியில கூட எடுக்கலாம். அதை எந்த மாதிரியாக எடுக்கிறார்கள்? அப்போ அந்த இடத்துல கவர்மெண்ட்டுக்கு வந்து மக்கள் ஒரு கேள்வி, நியாயமான கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க, ஆனால் பின்னணி வந்து வேறையாக இருக்குங்கும்போது இந்த இதில் தான் கவர்மெண்ட் வந்து சிக்கி தவிக்குது. அதையும் நம்ம கவனத்தில் கொள்ளணும் இல்லையா? அதாவது மக்களுடைய போராட்டம் நியாயமா இருந்தாலும் சரி, அதுல மக்களுடைய போராட்டத்தில் இருக்கக்கூடிய நியாயத்துக்கு பின்னால வேறு யாரோ தங்களுடைய ஆதாயத்துக்காக அதை தூண்டி விடுவதோ அதை சஸ்டெயின் பண்றதுக்கான முயற்சிகள்லயோ ஈடுபடுறதை வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க அவங்க. இல்லை, நிச்சயமாக கிடையாது. இப்போ எங்களை பொறுத்த மட்டும் நாங்கள் வந்து அதிகமாக ஒர்க் பண்ணது கூடங்குளம் போராட்டத்தில். கூடங்குளத்தை பொறுத்த மட்டும் எந்த ஒரு இன்டென்ஷன்ஸும் கிடையாது. அந்த மக்கள் அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் நம்புறாங்க. அந்த 16 கிலோமீட்டர் சுற்றுலா மக்கள் வெளியே வந்து போறாங்க. இதில் என்ன பெரிய இன்டென்ஷன் இருக்க முடியுமோ? நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, இவங்க சொல்ற மாதிரி உண்மையிலே அமெரிக்கா வந்து இந்த கூடங்குளம் அணுகுலை வர வேண்டாம்னு நினைச்சதுன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு அவர் உதயகுமாரை கண்டுபிடிச்சு பணம் கொடுத்தா போக சொல்லுவாங்க. ஒபாமா வந்து மன்மோகன் சிங்கோ இல்லை யாருக்கோ ஒரு ஃபோன் பண்ணி நிப்பாட்டிட்டு போறாங்க, அவ்வளவுதான். ஏன்னா இந்தியா ஈரான் பைப்லைன் யார் நிப்பாட்டினா? நம்மளா போராட்ட மக்கள் நிப்பாட்டினாங்க, அமெரிக்கா சொல்லி நிப்பாட்டினாங்க. இந்தியாவுடைய பெட்ரோலியத்துறை அமைச்சர் யாராகணும்னு அமெரிக்கா தான் முடிவு பண்றாங்க. ஆக இதெல்லாம் வந்து சும்மா மக்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் பர்சனலைஸ்ட் அட்டாக்ஸ் போறதுக்கான விஷயமா தான் பார்க்க. நான் என்ன சொல்றேன், நாங்கள் என்ஜிஓக்கள் தப்பு பண்ணலன்னு யாருமே சொல்லல. தப்பு பண்ணியிருந்தால், தவறு செய்திருந்தால் நிச்சயமாக நடவடிக்கை எடுங்க. ஆனா அந்த பூச்சாண்டி காக்கிற வேலை வச்சுக்காங்க. ஏன்னா நீங்க அரசு வந்து எப்பவுமே மக்கள் நலன் சார்ந்ததா இல்லாம போய் கார்பரேட் நலன் சார்ந்ததா மாறினோட விளைவு தான் அந்த ரிப்போர்ட்டை பார்க்கணும். ஏன்னா அவங்க சொல்லிக்க எல்லாமே ஜார்க்கண்ட்ல கோல் ஃபீல்ட்ஸ், சத்தீஸ்கர்ல கோல் ஃபீல்ட்ஸ், நதிநீர் இணைப்பு எல்லாமே பெரும் முதலாளிகளுக்கு சொந்தமான விஷயம். அதானிக்கும் அம்பானிக்கும் பெரிய பெரிய கான்ட்ராக்டர்ஸ் சொந்தமான. நதிநீர் இணைப்பு யார் பண்ண போறா? சாதாரண ஏழை மக்கள் பண்ண போறாங்க. சொல்லியிருக்கிறது எல்லாம் இந்திய மக்களுக்கு சொந்தமான விஷயம். ஆமா, அது வேற யார் கைக்கும் போயிடக்கூடாது அப்படிங்கறத நீங்க சொல்றீங்க. நிச்சயமா அதான் சொல்றேன். இதுல இன்னொரு பிரச்சனை இருக்கு. அந்நிய நிதின்னு சொல்றாங்க, இன்னென்ன காசுக்காக வாங்குறோம்னு சொல்றாங்க. அதுக்கான அந்த இந்திய அரசின்
அரசினுடைய சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டு தான் வருது. ஆனா இங்க வந்த பிறகு அந்த ஃபண்டை எங்க அது அரசியல் இதுகளுக்கு கொண்டு வரும். நான் ஒண்ணு வேண்டாம்னு சொல்ல, தயவு செஞ்சு கண்டுபிடிங்க, தப்பு செய்யற தண்டிங்க. நீங்க வேர்ல்ட் பேங்க்ல இருந்தோ IMF ல இருந்து வாங்குற பணம் வெளிநாட்டு பணம் தான். நீங்க வந்து ஏன் கான்ட்ராக்டர்ஸ் கை கொண்டு போறீங்க, ஏன் அது கமிஷனா கொடுக்க வாங்குறீங்க, அதையும் கேள்வி கேட்கல. அதே நேரத்துல பல NGOs வந்து நக்சல் ப்ரோ நக்சல் மூவ்மெண்ட்ல ஈடுபடுறாங்க. அப்ப அது எப்படி பாக்குறது? நேரடியாக அரசியலில் ஈடுபடணுங்கிறதுல ப்ரோ நக்சல் மூவ்மெண்ட், ப்ரோ மாவோ மூவ்மெண்ட்டுக்கெல்லாம் இந்த மாதிரியான ஃபண்ட் உதவுதுங்கும் போது அது அந்த இடத்துல அந்த மக்கள் ட்ரைபல் ரீஹாபிலிட்டேஷன் சரியா பண்ணல, அந்த இடத்துல நக்சல் மூவ்மெண்ட் இருக்கு, மாவோ மூவ்மெண்ட் இருக்கு, ரெண்டுக்குமே அந்த இடத்துல சப்போர்ட். நீங்க சொல்ற மாதிரியான சில மூவ்மெண்ட் சொல்றீங்களா, NGOs சொல்றீங்களா, அந்த NGOs ஆக்சுவலா என்ன பண்ணுதுங்கறத ரொம்ப டீப்பா போய் பார்த்தா அவங்களுக்கு வந்து அரசிடம் இருந்தும் அவங்களுக்கு தொல்லைகள் இருக்கு, மாவோயிஸ்டுகளிடத்துல இருந்தும் அவங்களுக்கு தொல்லைகள் இருக்குங்கிற நிலைமையை தான் போய் பார்க்க முடியுது. ஆனா மேலோட்டமாக மீடியால வரக்கூடிய செய்திகளை பார்க்கும்போது அவங்க அரசுக்கு மட்டுமே எதிரானவர்களாகவும் மாவோயிஸ்டுகளுக்கு சாதகமானவர்களாகவும் இருக்கிற மாதிரி ஒரு சித்திரம் கிடைக்குது. ஆனா ஆக்சுவலா அவங்க கிட்ட இருந்து அவங்க என்ன பண்றாங்கிறதெல்லாம் பல்வேறு டாக்குமெண்ட்ஸ் எடுத்து பார்க்கும்போது அவங்கள எத்தனை பேர் மாவோயிஸ்டுகளால கொல்லப்பட்டிருக்காங்கிறதையும் அவங்க எவ்வளவு தூரம் துன்பப்படுத்தப்பட்டிருக்காங்கிறதையும் சேர்த்தே பார்க்க முடியும். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கையில எடுக்கும் போது ஒரு டபுள் ஏஜென்ட் மாதிரியான வேலைகளை செய்யணுங்கும் போது இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் இருக்கத்தான் செய்யும். அதுல தெரிந்த எத்தனை அதான் இந்தியாவில் வந்து 45,000க்கு 85,000க்கு மேல NGOs இருக்குங்கிறாங்க. வெரி ஃபியூ தான் இதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்க இப்ப குறிப்பிட்ட விஷயத்துல வந்து என்ன நடக்குதுன்னா, அரசு வந்து அவங்க மாவோயிஸ்டுகளுக்கு உதவி செய்யறதுக்காக ஒரு ஃப்ரண்ட் ஆர்கனைசேஷன், ஒரு முகமாக இதை செய்யறாங்கன்னு சொல்றாங்க. மாவோயிஸ்ட் வந்து அவங்களுடைய போராட்டத்துக்கு மக்களுடைய ஆதரவு பெருகிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக அதை நீர்த்து போக செய்யறதுக்காக இந்த NGOக்கள் இங்க வந்து களமிறங்கி வேலை செய்து மக்களை வந்து எங்ககிட்ட இருந்து பிரிக்குதுன்னு சொல்லி NGOக்களுக்கு எதிராக வன்முறையை அவங்க கொண்டு வராங்க. அரசு வந்து இந்த மாதிரி அவங்க மேல தாக்குதல்களை தொடுக்கிறாங்க. இது புரிந்து கொள்றதுக்கு கஷ்டமான ஒரு நிலையில தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் புல்லட் ட்ரெயின் கொண்டு வர போறேன்னு சொல்றாங்க. நமக்கு மிகப்பெரிய அளவில் நம்ம வந்து பெட்ரோல் டீசல் இம்போர்ட் பண்றது ரயில்வேஸ்க்காக தான். புல்லட் ட்ரெயின் வந்ததுன்னா இது வந்து நமக்கு பெரிய அளவில் சேவ் ஆகும். புல்லட் ட்ரெயின் வரதுக்கு எவ்வளவு பெரிய எதிர்ப்பு எந்தெந்த இடத்துல வருதுன்னு நம்ம பார்ப்போம். அப்ப NGOs என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடுறாங்கன்னு அப்ப பிளைனா தெரிஞ்சிடும் நமக்கு. இந்த இதுல இருக்கக்கூடிய அவ்வளவு நிலக்கரி சுரங்கம், எண்ணெய் கிணறுகள், அணுமின் நிலையங்கள், நீர்மின் நிலையங்கள், அணுமின் நிலையங்கள், நதிநீர் எல்லாமே எனர்ஜி ரிலேட்டட், எல்லாமே எல்லாத்துலயும் வந்து பிரச்சனைகள் வரும் அப்படிங்கறத வந்து இந்த அறிக்கையில இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாமே இயற்கை வளம் சம்பந்தப்பட்டது. அந்த இயற்கை வளம் கார்ப்பரேட் நிறுவனங்கள் சொந்தமானது மத்திய அரசு சொல்லுது, மக்களுக்கு சொந்தமானது போராடுற மக்கள் சொல்றாங்க. இதுதான் வித்தியாசங்க, வேற ஒண்ணும். இந்த அரசும் அதான் சொல்லுது. இந்த அரசும் அதான் சொல்லுது. பெரிய ஒன்றும் டிஃபரன்ஸ்லாம் கிடையாது. எக்கனாமிக் பாலிசில எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.